வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை 22ஆம் தேதி தொடங்குகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சர் வருகையை ஒட்டி திருச்சியில் ட்ரோன்கள் பறக்க தடை. திமுகவின் தேர்தல் அறிக்கைக்கு பெரும் வரவேற்பு. அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என துரை வைகோ பேட்டி. பொன்முடி பதவி பிரமாண விவகாரத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு உச்சநீதிமன்றம் கெடு. சாதகமான தகவலை தெரிவிக்காவிட்டால் ஆளுநருக்கு உச்சநீதிமன்றமே உத்தரவிடும் என எச்சரிக்கை. நடைபெறவிருப்பது வழக்கமான தேர்தல் அல்ல, ஜனநாயக அறப்போர். நமது எதிரிகள் இந்தியாவின் எதிரிகள் என முதலமைச்சர் தொண்டர்களுக்கு கடிதம். அதிமுகவின் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவுக்கு நெருக்கடி என்ற பேச்சுக்கே இடமில்லை என பேட்டி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருகையை ஒட்டி திருச்சியில் 23ஆம் தேதி வரை ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் 39 தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் ஒரு தொகுதிக்கான மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரிக்கும் பணியை 22ஆம் தேதி தொடங்குகிறார். அதன்படி 22ஆம் தேதி திருச்சி பெரம்பலூர், 23ஆம் தேதி தஞ்சை நாகை, 25ஆம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி, 26ஆம் தேதி தூத்துக்குடி ராமநாதபுரம், 27இல் தென்காசி விருதுநகர், 29இல் தருமபுரி கிருஷ்ணகிரி, 30ஆம் தேதி சேலம் கள்ளக்குறிச்சி, 31ஆம் தேதி ஈரோடு நாமக்கல் கரூர் ஆகிய தொகுதிகளில் முதல்வர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இந்நிலையில் முதலமைச்சர் வருகையை முன்னிட்டு அவர் பயணம் செய்யும் சாலைகளில் பாதுகாப்பு கருதி ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் வரும் 23ஆம் தேதி வரை தடை அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தடையை மீறி ட்ரோன்கள் மற்றும் இதர ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறக்கவிடும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் எச்சரித்துள்ளார். திமுகவை விமர்சிப்பதுதான் பாஜகவின் பரப்புரை ஃபார்முலாவாக இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இது வழக்கமான தேர்தல் அல்ல, ஜனநாயக அறப்போர் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டிற்கு கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்பதை சொல்வதற்கு எதுவும் இல்லாமல் திமுகவை விமர்சிப்பதும் திமுக ஆட்சி மீது வீண்பழி போடுவதும் தமிழர்களையே தீவிரவாதிகள் என சித்தரிப்பதும் பாஜகவின் பரப்புரை ஃபார்முலாவாக இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் தமிழ்நாடு எப்படி வஞ்சிக்கப்பட்டுள்ளது என்பதை வீடு வீடாக சென்று ஒவ்வொரு வாக்காளரிடமும் எடுத்துரைக்க வேண்டும் என வலியுறுத்திய முதலமைச்சர் தனித்தனியாக நிற்கும் கள்ள கூட்டணியின் முகத்திரையை கிழித்திட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் பொய்களையும் வதந்திகளையும் முறியடிக்கும் வகையில் ஆன்லைன் பரப்புரையையும் முனைப்புடன் மேற்கொள்வோம் எனவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். இந்த முறை யார் ஆட்சிக்கு வரவே கூடாது என்பதற்கான தேர்தல் களமாக நாடாளுமன்ற தேர்தல் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் இது வெறும் தேர்தல் களம் அல்ல, ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய அறப்போர்க்களம் என குறிப்பிட்டுள்ளார். திமுகவின் தேர்தல் அறிக்கை பெரும் வரவேற்பு பெற்றுள்ளதாகவும் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என திருச்சி மக்களவை தொகுதி வேட்பாளரும் மதிமுக முதன்மை செயலாளருமான துரை வைகோ தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் திருச்சி மக்களவை தொகுதி வேட்பாளராக மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ அறிவிக்கப்பட்டிருக்கிறார். வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின் துரை வைகோ விமானம் மூலம் திருச்சி வந்தடைந்தார். திருச்சி விமான நிலையத்தில் அவருக்கு மதிமுக மாநில துணை பொதுச் செயலாளர் டாக்டர் ரொகையா, மாவட்ட செயலாளர்கள் வெல்லமண்டி சோமு, மணவை தமிழ் மாணிக்கம், டிடிசி சேகரன் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பளித்தனர். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ திருச்சி மக்களவை தொகுதி மக்களுக்கு தன்னால் சாத்தியப்பட்ட அனைத்து தேவைகளையும் கட்டாயம் நிறைவேற்றி தருவேன் என உறுதியளித்தார். மேலும் பம்பரம் சின்னத்தை பெறுவதற்கு உண்டான அனைத்து வகையான முயற்சிகளையும் வைகோ மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த அவர் பம்பரம் சின்னம் கிடைக்காவிட்டால் ஏதாவது ஒரு சுயாட்சி சின்னத்தில் போட்டியிடுவேன் என தெரிவித்தார். அதேவேளை திருச்சி மக்களுக்கு மாத்திரம் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு அத்தனை பேருக்கு நான் கடமைப்பட்டவனா இருக்கிறேன். அதே வேளையில் முதல் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு சொல்லுவாங்க, ப்ரையாரிட்டி வைஸ் நீங்கள் இது பண்ணும்போது திருச்சி தொகுதிக்கு சார்ந்த மக்களுக்கு நான் என்னென்ன செய்யணும் அதை சொன்னேன் இல்லையா. அங்கே இங்கே இருக்கிற மக்களுடைய நீண்டகால கோரிக்கைகள், குறிப்பாக என்ன சொன்னால் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறோம். ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கும்போது முக்கியமான அமைச்சர்கள் இந்த தொகுதியில் சார்ந்தவங்களா இருக்கிறாங்க. அவங்கள வச்சுக்கிட்டு நான் முக்கியமாக இந்த தொகுதி மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை கண்டிப்பாக நான் செய்வேன். தொடர்ந்து பேசிய துரை வைகோ இந்த நாட்டிற்காக அரசியலுக்காக தனது குடும்பமும் தானும் தனது தந்தையும் இழந்தது அதிகம் என்று உருக்கமாக கூறினார். மதுவை எதிர்த்து போராடுற வைகோ எப்படி அவருடைய மகன் ஒரு விநியோகஸ்தராக இருக்கிறது, ஒரு சிகரெட் புகையிலை பொருள் விற்கிற ஒரு விநியோகஸ்தராக இருக்கிறாரே, அது எப்படி மாறலி கரெக்டாங்கிறத கேட்டதுக்காண்டி நான் நடத்தின அந்த ஒரே தொழிலை நான் ராஜினாமா செஞ்சேன். ராஜினாமா செஞ்சு கிட்டத்தட்ட 7 வருஷம் இந்த அரசியல்னால நாங்கள் இழந்தது ஜாஸ்தி.
எங்கள் குடும்பம் இழந்தது ஜாஸ்தி, எங்கள் தந்தையார் இழந்தது ஜாஸ்தி, நான் இழந்தது ஜாஸ்தி. புரியுதுங்களா? அந்த நடத்துகிற அந்த ஒரே தொழிலை நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் ராஜினாமா பண்ணேன். நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் ஐடிசிங்கிறது வந்து சிகரெட் மாத்திரம் கிடையாது. அதில் 100 கிட்டத்தட்ட அந்த விற்கிற பொருட்கள் ஒரு 5% பொருட்கள் அது புகையிலை பொருட்கள் இருக்காங்க. அதில் நியாயப்படுத்தல. நான் தவறு தான். புகையிலை எப்படி மது நாட்டுக்கு கேடோ புகையிலை நாட்டுக்கு கேடு. எனக்கு கிடைச்ச ஒரு தொழில் அது நான் நடத்தினேன். நான் 16 வருஷம் உழைச்சி ஏன் பேரில் நடத்தினேன். நான் அதெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் கிடையாது. தமிழ்நாட்டில் தென்காசிங்கிற ஒரு மாவட்டம் 200 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. அந்த 200 டிஸ்ட்ரிபியூட்டர் நானும் ஒருத்தனாக இருந்தேன். அதுவும் அரசியலுக்காண்டி நான் செய்யும் இந்த குற்றச்சாட்டு வரும்போது என் மனசுக்குள்ள ஒரு நிழல் இருந்தது. வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக திருச்சி சென்ற துரை வைகோ ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபட்டு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். பின்னர் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோயில் முன்பு உள்ள பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். ஆளுநருக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் பொன்முடி அமைச்சராவதை ஆளுநர் RN ரவி தடுக்கக்கூடாது என எச்சரித்துள்ளது. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சிக்கு உயர்நீதிமன்றம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்ததை அடுத்து அவர் MLA பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதனால் அமைச்சர் பதவியையும் இழந்தார். இந்த நிலையில் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் 11ஆம் தேதி உத்தரவிட்டது. இதையடுத்து பொன்முடிக்கு மீண்டும் MLA பதவி வழங்கி தமிழக சட்டப்பேரவை செயலகம் உத்தரவிட்டதை தொடர்ந்து அவருக்கு மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க கோரி முதலமைச்சர் ஆளுநருக்கு அனுப்பினார். பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் மறுப்பு தெரிவித்த நிலையில் ஆளுநரின் முடிவை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கடந்த 75 ஆண்டுகளில் இதுபோன்று நடந்ததில்லை என தமிழக அரசு வாதம் முன்வைத்தது. உச்சநீதிமன்ற உத்தரவையும் மீறி ஆளுநர் செயல்படுவது நீதிமன்ற அவமதிப்பு என தெரிவித்த தமிழக அரசு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி MLA-வாக தொடரும் பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என வாதிட்டது. அப்போது அமைச்சர் பொறுப்பு வழங்க மறுப்பதை அடிப்படை உரிமை மறுக்கப்படுவதாக கூற முடியாது என்று ஆளுநர் தரப்பு வாதம் முன்வைக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பிறகு பொன்முடி பதவியை ராஜினாமா செய்தாரா என தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் பொன்முடி விவகாரத்தில் ஆளுநர் RN ரவி முடிவெடுக்க ஒரு நாள் அவகாசம் வழங்கிய உச்சநீதிமன்றம் தண்டனையை நிறுத்தி வைத்துவிட்ட பின்னர் ஆளுநர் ரவி எதன் அடிப்படையில் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என மறுக்கிறார் என கேள்வி எழுப்பினர். பொன்முடி விவகாரத்தில் ஆளுநர் ரவி முடிவெடுத்து தெரிவிக்காவிட்டால் உச்சநீதிமன்றம் உரிய அரசியல் சாசன அடிப்படையிலான உத்தரவுகளை பிறப்பிக்க நேரிடும் எனவும் உத்தரவிட்டனர். ஆளுநரின் செயல்பாடுகள் அரசியல் சாசனத்தை மீறியதாக இருப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் ஆளுநர் உச்சநீதிமன்றத்துடன் விளையாட வேண்டாம் என எச்சரித்துள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான அதிமுகவின் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். மக்களவைத் தேர்தலுக்கான அதிமுகவின் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை சென்னையில் நேற்று காலை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி மயிலாடுதுறையில் பாபு, வேலூரில் பசுபதி, நீலகிரியில் யோகேஷ் தமிழ்செல்வன் போட்டியிடுகின்றனர். அதேபோல் சிவகங்கையில் சேகர்தாஸ், திருவண்ணாமலையில் கலியபெருமாள், தருமபுரியில் அசோகன் போட்டியிடுகின்றனர். தூத்துக்குடியில் சிவகாமி வேலுமணி, பெரம்பலூரில் சந்திரமோகன், திருப்பூரில் அருணாச்சலம் ஆகியோர் அதிமுக சார்பில் போட்டியிடுகின்றனர். மேலும் ஸ்ரீபெரும்புதூரில் பிரேம்குமார், கள்ளக்குறிச்சியில் குமரகுரு, திருச்சியில் கருப்பையா, கோவையில் ராமச்சந்திரன் ஆகியோர் அதிமுக சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுகின்றனர். விளவங்கோடு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் வாணி போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தேமுதிக அலுவலகத்தில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தினார். அப்போது பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் உடனிருந்தனர். இதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் 5 தொகுதிக்கு யார் வேட்பாளர் என்பதை முடிவு செய்யவில்லை என தெரிவித்தார். இன்னைக்கு நேர்காணல் நடந்துகிட்டு இருக்கு. நேர்காணல் முடித்தவுடனே நாங்கள் யார் எங்களுக்கு கிடைச்சிருக்க 5 தொகுதியில் யார் வேட்பாளர் என்பதை இன்னைக்கு இறுதி செய்து விடுவோம். இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ வேட்பாளரை அறிமுகம் செய்துவிட்டு 24ஆம் தேதி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அங்கே எங்கள் வேட்பாளர்களும் அங்கே அறிமுக கூட்டம் நடத்த இருக்கிறோம். அதோடு நாங்களும் நேரடியாக வேட்பு மனு தாக்கல் 25ஆம் தேதி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதிமுக கூட்டணியை சேர்ந்த எல்லாருமே 25ஆம் தேதி வேட்பு மனு தாக்கல் செய்வதாக இருக்கிறோம். வேட்பு மனு தாக்கல் செய்தவுடனே எல்லோரும் களத்துக்கு சென்று தேர்தலுக்காக எங்கள் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறோம். இந்தியாவின் அனைத்து ஜனநாயக அமைப்புகளையும் பாஜக அரசு அழித்துவிட்டதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் டெல்லியில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர். அப்போது
வங்கிக் கணக்கு முடக்கத்தால் காங்கிரஸ் கட்சி எதிர்கொள்ளும் நிதி சிக்கலை எடுத்துரைத்து பேசிய ராகுல் காந்தி, கட்சியின் அனைத்து வங்கிக் கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளதால் மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக எந்த ஒரு பிரச்சாரத்தையும் மேற்கொள்ள முடியவில்லை என்று தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் மீதான கிரிமினல் நடவடிக்கை பிரதமரும் உள்துறை அமைச்சரும் செய்த கிரிமினல் நடவடிக்கை என தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சோனியா காந்தி, காங்கிரஸ் கட்சியை நிதி ரீதியாக முடக்குவதற்கு பிரதமர் மோடியால் திட்டமிடப்பட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். பின்னர் பேசிய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தேர்தல் பத்திர முறைகேட்டால் சர்வதேச அளவில் இந்தியாவின் பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுவிட்டதாக தெரிவித்தார். தமிழகத்தில் பாஜக 20 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். பாஜக கூட்டணியில் புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, ஜான் பாண்டியன் மற்றும் இளங்கோ யாதவ் ஆகிய கட்சிகளுக்கு தலா ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது. மேலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை, தமிழ் மாநில காங்கிரசுக்கு 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கூட்டணி கட்சிகள் உடனான ஒப்பந்தம் முழுமையாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், பாஜக 20 இடங்கள், கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் 4 இடங்கள் என மொத்தம் 24 இடங்களில் தாமரை சின்னம் போட்டியிடுவதாக தெரிவித்தார். ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் 39 தொகுதிகளுக்கான பங்கீடை முடித்திருக்கின்றோம். எல்லா தலைவர்களோடு 39 தொகுதிகளும் பங்கீடு முடிந்திருக்கிறது. இன்று பாரதிய ஜனதா கட்சி நிற்கக்கூடிய 20 தொகுதி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் 20 தொகுதியில் போட்டியிட இருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னம் மாற்றுக் கட்சி நண்பர்கள் இன்னும் ஒரு 4 தொகுதியில் போட்டியிட இருக்கிறாங்க. ஸோ அந்த 24 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலோடு நம்முடைய தலைவர்கள் என்று புதுடெல்லி செல்ல இருக்கின்றோம். நீங்கள் எந்த நேரத்தில் கூட எதிர்பார்க்கலாம், நம்முடைய வேட்பாளர் பட்டியலை எந்த நேரமும் கூட எதிர்பார்க்கலாம் சாயந்தரத்திலிருந்து. அதே போல் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய மாண்புமிகு தலைவர்கள் அவர்களுடைய வேட்பாளர்கள் அவங்க அறிவிப்பாங்க. 20 தொகுதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள், 4 தொகுதி நம்முடைய தாமரை சின்னத்தில் கூட்டணி கட்சியினுடைய நண்பர்கள் இருக்கின்றார்கள். 24 தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியலை எந்த நேரமும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 39 தொகுதிக்கான பங்கீடு முடிந்துவிட்டது. மக்களவைத் தேர்தல் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் 23ஆம் தேதி ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். இந்தியாவில் 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்தார். அதன்படி வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி துவங்கும் தேர்தல் ஜூன் 1ஆம் தேதி முடிவடைகிறது. ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் நன்னடத்தை விதிகளும் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. இந்நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் மார்ச் 23ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் பிற்பகல் 12 மணிக்கு ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே மக்களவைத் தேர்தலில் பணியாற்றும் தேர்தல் அலுவலர்களுக்கு 4 கட்ட பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. தேர்தல் அலுவலர்களுக்கு பயிற்சி அளிப்பது குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு சத்யபிரதா சாஹூ சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் மார்ச் 24ஆம் தேதி முதல் கட்ட பயிற்சியும், ஏப்ரல் 7ஆம் தேதி 2வது கட்ட பயிற்சியும் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். 6ஆம் தேதி 3வது கட்ட பயிற்சியும், 18ஆம் தேதி 4வது கட்ட பயிற்சியும் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். கட்டாய நடவடிக்கை எடுக்கக்கூடாது என அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடக் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் புதிய மனு தாக்கல் செய்துள்ளார். மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா மற்றும் ஆம் ஆத்மி மாநிலங்களவை உறுப்பினர் சஞ்சய் சிங் ஆகியோரை அமலாக்கத்துறை கைது செய்தது. இதில் டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை விசாரணைக்கு ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. 8 முறை சம்மன் அனுப்பியும் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறை விசாரணைக்கு இன்னும் ஆஜராகாத நிலையில் அமலாக்கத்துறையின் சம்மன் சட்டவிரோதமானது என்று கூறி அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராக மறுத்து வருகிறார். இந்நிலையில் அமலாக்கத்துறையின் சம்மனுக்கு எதிராக தடை விதிக்க வேண்டும் என அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் அமலாக்கத்துறையின் சம்மனுக்கு தடை விதிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இந்த நிலையில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்றை கெஜ்ரிவால் தாக்கல் செய்துள்ளார். அதில் விளைவு ஏற்படுத்தக்கூடிய வகையிலான கட்டாய நடவடிக்கை எதுவும் தனக்கு எதிராக அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுக்கக்கூடாது என உத்தரவிட வேண்டும் என்றும், தான் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகினால் தன்னை கைது செய்ய மாட்டேன் என உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை உறுதி அளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
தமிழ்நாட்டில் ஏப்ரல் 13ஆம் தேதி முதல் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை அளித்து தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இறுதித் தேர்வுகள் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும் 13ஆம் தேதி முதல் மாணவர்களுக்கு கோடை விடுமுறை என அறிவித்துள்ளது. மேலும் ஆசிரியர்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தல் சார்ந்த பயிற்சிகள் உள்ளிட்ட அனைத்து தேர்தல் பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 23ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரையில் 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்துதல், தேர்வு முடிவுகள் வெளியிடுதல் மற்றும் அடுத்த கல்வியாண்டிற்கான மாணவர்கள் சேர்க்கை போன்ற பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோடை விடுமுறை முடிந்து பள்ளி திறக்கும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டனர். குட்கா முறைகேடு, இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்ப்பு உள்ளிட்ட காரணங்களால் ஏற்கனவே அமலாக்கத்துறையினர், வருமான வரித்துறையினர், தமிழக ஊழல் தடுப்பு துறையின் அதிகாரிகள் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு, அலுவலகம், கல்குவாரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அவ்வப்போது சோதனை நடத்தினர். இந்நிலையில் தற்போது மக்களவைத் தேர்தலில் கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு, வேட்பாளர் நியமனம் உள்ளிட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இலுப்பூரில் உள்ள முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீட்டில் அமலாக்கத்துறையினர் அதிரடியாக சோதனை நடத்தி வருகின்றனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் பூத்து குலுங்கும் நாக செண்பக மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தற்போது சீசனை வரவேற்கும் விதமாக மஞ்சள் நிற நாக செண்பக பூக்கள் மலைப்பகுதியில் ஆங்காங்கே பூத்து குலுங்கி வருகிறது. இதனை கண்டு பொதுமக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளும் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். மேலும் இந்த வகை மலர்கள் காண்பவருக்கு கண்களுக்கு விருந்தளித்தும் வருகிறது. கொடைக்கானல் மலை சாலைகளில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக இதுபோன்று மரத்தில் பூக்கும் மலர்களின் நாற்றுகளை நடவு செய்து பராமரிக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தோட்டத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் அமைந்துள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கில் கரூர், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை பகுதிக்கு கொண்டு செல்லப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளது. அந்த அறையை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் திறந்து வைத்து பார்வையிட்டார். ராணிப்பேட்டை அடுத்த காரை பகுதியை சேர்ந்த தென்றல் என்பவரது வீட்டின் கட்டுமான பணிக்காக ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டிய போது 2 மண்ணுளி பாம்புகள் வெளியே வந்ததைக் கண்டு வனசரக அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த வனசரக அதிகாரிகள் 2 மண்ணுளி பாம்புகளையும் மீட்டு வனப்பகுதியில் விட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் அருள்மிகு வடாரண்யேஸ்வர சுவாமி திருக்கோவில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு கமலத்தேர் புஷ்பத்தால் அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமி ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு கமலத்தேரில் எழுந்தருளினார். சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்பு திருக்கோவில் சார்பில் பச்சை கொடி காட்டப்பட்டு தேரை வடம் பிடித்து இழுத்து திருக்கோயில் நிர்வாகத்தினர் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை வனசரகம் சார்பில் உலக வனநாளை முன்னிட்டு கிரிவல பாதையில் உள்ள திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் மரக்கன்றுகளை நட்டு விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்றனர். மாவட்ட வன அலுவலர் யோகேஷ்குமார் கார்க் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வனவிலங்குகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் குறித்தும், சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கு மரங்களின் அவசியம் குறித்தும், வனப்பகுதி தீ விபத்துகளை தடுக்க வேண்டிய அவசியம் குறித்தும் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. திருப்பத்தூரில் நீதிமன்றத்தை அமைக்க கோரி திருப்பத்தூர் மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வழிவகை செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் கூறியதை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றம் திருப்பத்தூர்லேயே இருக்கணுன்றது எங்களுடைய கோரிக்கை. இந்த திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றத்தை இங்கிருந்து 17 கிலோமீட்டர் வாணியம்படி தாலுக்காவில் இருக்கிற சின்ன வேப்பம்பட்டுக்கு எங்களுக்கு திருப்பத்தூர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்துக்கு தெரியாமையே மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட நீதிபதியும் ஒரு உத்தரவை பிறப்பித்துக்கிறாங்க. அந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி இன்றைக்கி நாங்கள் மனு கொடுத்துக்கிறோம். எக்காரணத்தை கொண்டு திருப்பத்தூர் நீதிமன்றம் திருப்பத்தூர் வளாகத்திலே செயல்படும். அப்படி செயல்படாவிட்டால் திருப்பத்தூர் வழக்கறிஞர் பல போராட்டத்தை சந்திக்க நேரும் என்றதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
திருப்பத்தூர் மாவட்டம் தொடக்க கல்வி மாவட்ட கல்வி அலுவலகத்தில் சிறுபான்மை அரசு நிதியுதவி பெறும் IELC தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள், உதவி ஆசிரியர்கள் மற்றும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கியும் இதுவரை ஊதியம் வழங்கவில்லை. அதேபோல் இதற்கு முன்பு இருந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு 6 மாதமாக ஊதியம் வழங்காமல் காலம் தாழ்த்தி வரும் மாவட்ட கல்வி அலுவலர்களை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள சிறுபான்மை பள்ளி ஆசிரியர்களுக்கு 11/9/2023 பதவி உயர்வு வழங்கப்பட்டது. இம்மாவட்டத்தில் உள்ள ஆலங்காயம் ஒன்றியம், ஜோலார்பேட்டை ஒன்றியம், நாற்றம்பள்ளி ஒன்றியத்தில் உள்ள சம்பளம் வழங்கும் அலுவலர்கள் இதுநாள் வரையும் ஊதியம் அவர்களுக்கு வழங்காமல் இருக்கிறார்கள். அதை மாவட்ட கல்வி அலுவலர்களும் கண்டுகொள்ளவே இல்லை. 6 மாதமாக தொடர்ந்து ஊதியம் வழங்காதது கண்டித்து இன்றைக்கு இந்த மாவட்ட அலுவலகத்தில் நாங்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஆசிரியர்களுடைய பசி பட்டினி சாவை தவிர்க்க தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கும்படி கனிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பல்கலைக்கழகத்திற்கு எதிரே உள்ள கடையில் கஞ்சா சாக்லேட்கள் விற்பனை செய்வதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பெயரில் ஆய்வாளர் தமிழ்செல்வன், உதவி ஆய்வாளர் கார்த்தி மேற்கொண்ட சோதனையில் அந்த கடையில் இருந்து 520 கஞ்சா சாக்லேட்களை பறிமுதல் செய்து பீகார் மாநிலத்தை சேர்ந்த குஞ்சன்குமார் கம்டி, மணீஷ்குமார் கம்டி ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கொன்னையன்பட்டி கொன்னை கண்மாயில் மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த மீன்பிடி திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் கண்மாயில் குவிந்தனர். பின்னர் ஊர் முக்கியஸ்தர்கள் வெள்ளை வீசி போட்டியை தொடங்கி வைத்த நிலையில் ஒரே நேரத்தில் கிராம மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு கண்மாயில் இறங்கி பாரம்பரிய முறைப்படி ஊதா, வலை, பரி, கச்சா ஆகியவைகளை கொண்டு லாபகரமாக மீன்களை பிடிக்க தொடங்கினர். அதில் நாட்டு வகை மீன்களான கெளுத்தி, குரவை, ஜிலேபி, கெண்டை, ஐரை, கட்லா, விரால் ஆகிய மீன்கள் கிடைக்கப்பெற்றன. அரியலூர் மாவட்டம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் வாக்காளர்கள் 100% நேர்மையாக வாக்களிப்பதும் என் வாக்கு என் உரிமை உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய ரங்கோலி கோலங்களின் மூலம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா தலைமையில் நடைபெற்றது. அதேபோல் தருமபுரி மாவட்டம் நர்சிங் கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரி, மருந்தியல் கல்லூரி மாணவிகள் சுமார் 2000 பேர் கலந்து கொண்ட மாபெரும் வாக்காளர் விழிப்புணர்வு மனித சங்கிலி மற்றும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இதில் மாவட்ட தேர்தல் அலுவலர் சாந்தி கலந்து கொண்டு கையெழுத்திட்டு துவக்கி வைத்தார். ராணிப்பேட்டையில் தேர்தல் ஆணையத்தின் கீழ் பணிபுரிந்து யாருக்கும் சாதகமாக செயல்படாமல் நடுநிலையோடு செயல்பட வேண்டும், வாக்காளர்கள் கொடுக்கும் புகார்களுக்கும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல் செலவின பார்வையாளர் SP கிரண் ஸ்ருதி தேர்தல் பறக்கும் படை மற்றும் வீடியோ கண்காணிப்பு குழுக்களுக்கு அறிவுரை வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் காமாட்சி அம்பாள் சமேத ஏகாம்பரநாதர் ஈஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி மாத பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தேர் வீதியுலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு உப்பு தூவி அரோகரா கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சென்னை மயிலாப்பூரில் உள்ள DGP அலுவலகத்தில் கோயமுத்தூரை சேர்ந்த விஜயா என்பவர் தங்கள் மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்குகளிலிருந்து விடுவிக்கும்படி கோரிக்கை மனு அளித்துள்ளார். கடந்த 9ஆம் தேதி காலை கோயம்புத்தூர் கிரைம் ஸ்பெஷல் பிரான்ச் காவல்துறையினர் 6 பேர் ஒத்தக்கால் மண்டபம் அரிசிபாளையத்தை சேர்ந்த விஜயா என்பவரிடம் வழக்கு சம்பந்தமாக விசாரணை செய்ய வேண்டும் என அழைத்து 15 சவரன் நகைகள் மற்றும் 3.5 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் கணவர் மற்றும் உறவினர்களின் மீது பல்வேறு பொய் வழக்குகளை பதிவு செய்து சிறையில் அடைத்துள்ள நிலையில் பொய் வழக்குகளிலிருந்து விடுவிக்கும்படி சென்னை மயிலாப்பூரில் உள்ள DGP அலுவலகத்தில் விஜயா கோரிக்கை மனு அளித்துள்ளார். 9ஆம் தேதி போலீஸ் 6 பேர் வந்து எங்கள் வீட்டு அத்துமீறி நுழைஞ்சி கணவரை கைது பண்ணி என்னையும் கைது பண்ணி என் கழுத்தில் இருந்த செயின் இதெல்லாம் எடுத்து எங்களை ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகாமல் எங்களை பார்க்லேயும் ரோட்லேயே வச்சு எங்களை மிரட்டி லஞ்சம் வாங்கி எங்கள் காரை விற்றுட்டு வர சொல்லி அந்த பணத்தையும் வாங்கிட்டு 50 பவுன் கேட்டாங்க. மாரிமுத்து, மஞ்சு, இப்படி 6 மேடம், மற்ற மேடம் பேர் கொஞ்சம் ஏவுகம்ல, அவங்க வந்து இந்த மாதிரி எங்களை மிரட்டி இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு பொய் கேஸு என் கொழுந்தனார் எஸ்ஐக்கு முத்தை பொய் கேஸு அந்த மாதிரி போட்டு கேஸில் தள்ளிட்டாங்க. சின்ன கேஸாக போட்டு அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி எங்களை மிரட்டி இந்த மாதிரி ஊருக்கு இந்த மாதிரியே எங்களை இந்த பாலமுருகன் இவங்க எல்லாருமே எங்களை மிரட்டி இந்த மாதிரி பணத்தையும் அதையும் வாங்கிட்டு எங்களை கேஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பொய் கேஸ், எங்களை வாழவே விடக்கூடாது, தமிழ்நாட்டிலே வாழாதீங்கன்ட்டு எங்களை மிரட்டுறாங்க.
நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டதில் பல்வேறு மாவட்டங்களில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் அஸ்தினாபுரம் அருகே உரிய ஆவணங்கள் என்று எடுத்து செல்லப்பட்ட 1,40,000 ரூபாய் பறக்கும் படை அலுவலர்கள் பறிமுதல் செய்து மாவட்ட ஆட்சியர் ஆணிமேரி ஸ்வர்ணாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதேபோல் வேலூர் மாவட்டத்தில் சையத் அக்பர் பாஷா என்பவர் கொண்டு வந்த 2,50,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் அலுமேலூர் ரங்காபுரம் பகுதியில் விஜயன் என்பவரிடம் உரிய ஆவணம் கொண்டு செல்லப்பட்ட 2,53,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து வட்டாட்சியர் கவிதாவிடம் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்டம் கோபிநாதம்பட்டி கூட் ரோடில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 6,94,000 ரூபாயை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து வட்டாட்சியர் ராதாகிருஷ்ணனிடம் ஒப்படைத்தனர். மேலும் திருப்பூர் டிகேடி மில் அருகில் உள்ள சோதனை சாவடியில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு சென்ற 3,33,500 ரூபாய் பணத்தை இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டிடம் இருந்து பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து கருவூலத்திற்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உரிய ஆவணம் இன்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட 6 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து வெள்ளத்துறை வருவாய் வட்டாட்சியர் சரவண பெருமாளிடம் ஒப்படைத்தனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 95 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கத்தின் விலை 6,235 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 760 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 49,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 50 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 80 ரூபாய் 50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 80,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் பதவியிலிருந்து தோனி விலகிய நிலையில் புதிய கேப்டனாக ருத்ராஜ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதன் முதலாவது ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோத உள்ளன. இந்நிலையில் சென்னை சூப்பர் கிங் அணியின் புதிய கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வாட் நியமிக்கப்பட்டுள்ளார். கோப்பை அறிமுக விழாவில் சென்னை அணியின் கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வாட் பங்கேற்ற நிலையில் தோனி பதவியிலிருந்து விலகியது தெரியவந்துள்ளது. மேலும் தோனி அணியில் முக்கிய வீரராக செயல்பட உள்ளார். தோனி தலைமையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 5 முறை கோப்பையை கைப்பற்றி இருந்தது. முன்னதாக தோனி தன்னுடைய Facebook பதிவில் புதிய சீசனில் புதிய வேலைக்காக காத்திருக்க முடியவில்லை, காத்திருங்கள் என்று பதிவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை 22ஆம் தேதி தொடங்குகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சர் வருகையை ஒட்டி திருச்சியில் ட்ரோன்கள் பறக்க தடை. திமுகவின் தேர்தல் அறிக்கைக்கு பெரும் வரவேற்பு. அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என துரை வைகோ பேட்டி. பொன்முடி பதவி பிரமாண விவகாரத்தில் ஆளுநர் RN ரவிக்கு உச்சநீதிமன்றம் கெடு. சாதகமான தகவலை தெரிவிக்காவிட்டால் ஆளுநருக்கு உச்சநீதிமன்றமே உத்தரவிடும் என எச்சரிக்கை. நடைபெறவிருப்பது வழக்கமான தேர்தல் அல்ல, ஜனநாயக அறப்போர். நமது எதிரிகள் இந்தியாவின் எதிரிகள் என முதலமைச்சர் தொண்டர்களுக்கு கடிதம். அதிமுகவின் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவுக்கு நெருக்கடி என்ற பேச்சுக்கே இடமில்லை என பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.